ரசம் எப்படி வைக்கணும்னு பார்ப்போமா. அதுக்கு ஜீரகம், பூண்டு, நல்ல மிளகு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புளி கூட 2 தக்காளி பழத்தை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பிணைஞ்சு தான் எடுக்கணும், கை வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். அது கூட கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு இந்த தண்ணி கூடயே நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். அந்த மல்லித்தலையோட எசன்ஸ் வந்து அதில் இறங்கணும். அது வரைக்கும் நல்லா அழகாக பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க மிக்ஸை இது கூட சேர்த்துக்கிட்டு உப்பு, தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறவு மஞ்சப்பொடி, காரத்துக்கு கொஞ்சம் வத்தப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து கலக்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். தான் நோ ஆயில் நோ பாயில் ரசம். இதை கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து அது கூட இந்த ரசத்தையும் ஊற்றி நல்லா சூடு பண்ணி எடுத்தால் மணமணக்கும் ரசம் ரெடி. பெருங்காயத்தூள் போட மறந்துடாதீங்க, போட்டுங்க, செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.